கடவுள் முன்னிலையில் நான் எங்களையும் ஒரு நல்ல ஒரு சாட்சிகளாக நாங்கள் வைக்கிறோம். இதை மக்களை நாம் பார்க்கின்றோம். முதலில் அந்த 4ஆம் வாக்கியம் 1ஆம் வாக்கியம் படிங்கள். இரக்கத்தினால் திருப்பணியை பெற்ற நாம் இதோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மனம் தளராமல் அங்கு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ மனம் தளராமல் இருக்க என்ன காரணங்கள்? அதான் 5 காரணங்கள் அங்கு நாம் பார்க்கின்றோம். அவர் மனம் தளராமல் இருக்க என்ன செய்தார்கள் அது நாம் பார்ப்போம். 2வது, அந்த மனம் தளராமல் போவதற்காக 5 காரணங்கள் நாம் பார்க்கின்றோம். 1, அதான் 2ஆம் வாக்கியம் படிங்கள். 1, வெட்கக்கேடான செயல்கள் அவர்கள் செய்வதில்லை. 2வது, அவருடைய நடத்தையில் சூழ்ச்சி என்பது இல்லை. 3வது என்ன பண்ணுகிறது? அவர் இறை வார்த்தையை அவர்கள் திரித்து கூறுவதில்லை. 4வது, அவர்கள் உண்மையை வெளிப்படையாக பேசுகிறார்கள். 5வது, நல்ல ஒரு சாட்சிய வாழ்க்கையை இவர்கள் வாழ்கின்றனர். இந்த 5 காரணத்திற்காக இந்த 5 போன காரணத்தினா இது சீடர்கள் அப்போஸ்தலர்கள் பவுல் சொன்ன வார்த்தை, நாங்கள் மனம் தளர்ந்து போவதில்லை. மக்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம் போட்டுக்கொள்வோம். இந்த வார்த்தைகளை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் போட்டுக்கொள்ளுங்கள். 1ஆம் வாக்கியம் படிங்க. கடவுளுடைய திருப்பணியை இறைவனுடைய இரக்கத்தினால் நீ நானும் அந்த திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். என்ன திருப்பணி நாம் பெற்றிருக்கிறோம்? நான் என்ன திருப்பணியை பெற்றிருக்கின்றேன்? குருத்துவ வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் என்ன பணியை பெற்றிருக்கிறீர்கள்? இல்லற வாழ்க்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்ப குருத்துவ வாழ்வை பெற்றனா அந்த குருத்துவ அழைப்புக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை நான் வாழுகிற சமயத்தில் மனம் தளராமல் நான் வாழ வேண்டும். மனம் தளராமல் இருக்க வேண்டும். மனம் தளர்ந்து போகின்ற நிலை கடந்து வருகிற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். இல்லற வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் தெய்வம் உங்களுக்கு தந்திருக்கிற இரக்கத்தின் வழியாக தெய்வம் உங்களுக்கு தந்த அந்த பணி. அப்ப அந்த பணியில் நீங்கள் மனம் தளராமல் இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும். கணவன் மனைவி தம்பதிகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகள் பெற்றோர்கள், அந்த சகோதர சகோதரருடைய வாழ்க்கை, அந்த இல்லற வாழ்க்கை பெற்று நீங்கள் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் வாழ்க்கை பாதி தூரம் போய்விடுகிறது. பிறகு மனம் தளர்ந்து சோர்ந்து போய்விட்டு கடைசி விவாகரத்துக்கோ அல்லது பிரிவினைக்கோ அல்லது கணவன் மனைவியுடைய சண்டையோ அல்லது பிள்ளைகள் பெற்றவர்களுடைய பிரச்சனை வருது என்றால் என்ன காரணங்கள்? மனம் தளர்ந்து போய்விடுகிறார்கள், சோர்ந்து விடுகிறார்கள். எதற்குதான் இந்த வார்த்தை, எதுதான் இந்த வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு பிறகு 5 நிலைகள் வெட்கக்கெட்ட செயல்கள் எல்லாம் செய்ய இதோ ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிலைகளை பார்த்துக் கொள்ளுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நீ நான் என்ற சூழல் இருக்கின்றோம். இதோ மனம் தளர்ந்து போக காரணம் என்ன? இவர்கள் மனம் தராமல் இருந்தார்கள். ஆனால் நீ நான் மனம் தளர்ந்து போகின்றோம். அது ஒரே காரணம், ஜெபம். ஜெபம் இல்லை. எந்த குடும்பத்தில் எந்த ஒரு அருத்தமையுடைய வாழ்விலோ அல்ல எந்த ஒரு குடும்பத்திலோ ஜெபம் இல்லை என்றால், தனிப்பட்ட ஜெபம் அவனிடத்தில் இல்லை என்றால், அவர்களிடத்தில் இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துவிடும். அந்த அருத்தந்தையோ சமர்ப்பித வாழ்க்கையில் அந்த பிரச்சனையும் அங்கு கடந்து வரும். நான் வாசிக்கிறோம் இல்லையா? இதை எடுத்து பண்ணீங்க. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். லூக்கா நற்செய்தி நம்ம எல்லாமே தெரிந்த இறை வார்த்தைகள் நம்ம எடுத்துக்கொள்வோம். அவர் தெரிந்த இறை வார்த்தைகள் எடுத்துக்கொண்டோம் என்றால் தியானிப்பதற்கு ஈஸியாக இருக்கும், சிந்திப்பதற்கும் ஈஸியாக இருக்கும். படிங்க. அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவிடம் மன்றாடுவதற்காக இயேசு ஒரு உவமை சொன்னார். அவர்கள் எப்பொழுதும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எப்பொழுதும் இறைசனவில் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தெய்வம் ஒரு என்ன செய்கிறார்? ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்கிறார். அப்ப மனம் தளராமல் நான் என்று வாழ வேண்டும் என்றால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை தெய்வமாக வெளிப்படுத்துகிறார். அந்த உவமையோட காரணங்கள். இனி அப்படி அந்த உவமை அப்படி படிங்க. அப்ப இது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நடுவர் நேர்மையற்ற ஒரு நடுவர் இந்த கைம்பெண்ணுக்கு நீதி நடத்தி கொடுப்பதில்லை. இப்போ இந்த கைம்பெண் என்று சொல்லும்போது திருச்சபை நம்ம எவ்வாறு கற்றுத்தருது? கைம்பெண் என்பது யாரு? கணவனை இழந்தவர். அப்படி பார்க்கிற போது பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகள். அப்படி என்றால் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்ட ஒரு மகள் நீதிக்கு வேண்டி போராடுகிற சமயத்தை நேர்மையற்ற ஒரு நடுவர் அங்கு நீதி நடத்தி கொடுக்கிறானா? அல்ல. அவனே நேர்மையற்றவனாக இருக்கின்ற சமயத்தை அவன் எப்படி நீதி நடத்தி கொடுப்பான்? ஒரு நாள் நீதி நடத்தி கொடுக்க மாட்டான், ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பான். இந்த பிள்ளையும் இந்த மகளும் அங்கு ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவனை ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தை அவள் அப்படி விடுவதில்லை. மாறாக அவளுடைய பிடிவாதம் கொண்டார். அவள் என்ன செய்கின்றார்? அந்த நபரை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றார். கடைசி நேர்மையற்ற அந்த நீதிபதி அந்த நடுவர் சொல்ல வார்த்தை என்பதென்ன? இவளுடைய தொந்தரவு தாங்க முடியாத காரணத்தினால் நான் இவளுக்கு நீதி நடத்தி கொடுத்தேன். இவளுடைய தொந்தரவு தாங்க முடியாத காரணத்தினால் நான் இவளுக்கு நீதி நடத்தி கொடுப்பேன். அதன் பிறகு இயேசு சொல்ற வார்த்தை படிங்கள். 7ஆம் வாக்கியம்.
தம்மை நோக்கி கூக்குரலிடுகிற பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்குகிறார். இந்த நேர்மையற்ற நடுவரே இந்த மகளுக்கு நீதி நடத்தி கொடுக்கிறார் என்றால், எந்த ஒரு மனமும் இல்லாமல் எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன் அவனே இந்த மகளுக்கு நேர்மையான நீதி நடத்தி கொடுக்கிறார் என்றால், அல்லும் பகலுமாக இறைசனத்தில் மன்றாடுகின்ற ஓரோ மகளும் கரங்கள் உயர்த்தி குரல் வீழ்த்தி கண்ணீர் சிந்தி மன்றாடுகின்ற ஓரோ மகனுடைய மன்றாட்டை தெய்வம் கேட்காமல் இருப்பாரோ? அப்போ மனம் தளர்ந்து நான் போய்விடுகிறேன் என்றால் என்ன காரணங்கள்? தொடர்ந்து நான் ஜெபிப்பதில்லை, ஜெப வாழ்க்கை எனக்கு இல்லை. ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு மாசம் இருக்கும், அல்லது 2 மாசம் இருக்கும், தொடர்ந்து அதை செய்வதில்லை. நான் வாசகம் இல்லையா எடுத்து படிகள் எங்க? மத்தேயு நற்செய்தி 26 அதிகாரம். அந்த கெத்செமனி தோட்டத்தில் இயேசு சொல்ற வார்த்தை என்பது என்ன? படிங்கள். இது உங்களுக்கு 1 மணி நேரம் போலும் உங்களால் என்னோடு விழித்திருக்க முடியாதா? உங்களுடைய மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உங்களுடைய உடலானது பலவீனமாக இருக்கிறது. அப்ப உடல் பலவீனமாக இருக்கிற காரணத்தினால் தெய்வமாக சீடர்களை பார்த்துக்கிட்டு பரவாயில்லை, நீங்கள் உறங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. மார்க சொன்ன வார்த்தை எழுந்து ஜெபம் செய், எழுந்து ஜெபம் செய். அப்படி விடவில்லை, எழுந்து ஜெபம் செய்கின்ற. அப்படி என்றால் ஜெபத்தில் ஆனது மனம் தளராமல் நாம் இருந்தே இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம் 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ 1 வாரமோ 2 வாரம் என்பதல்ல, மாறாக குடும்ப ஜெபம் இது கண்டினியூஸா போய் கொண்டிருக்க வேண்டும். அது 1 மாசமா 2 மாசம் 3 மாசம் என்பதில்லை. நான் கேட்டது கிடைக்கவில்லை, 4 மாசமா ஜெபிக்கிறேன், 6 மாசமா ஜெபிக்கிறேன், நான் கேட்டது கிடைக்கவில்லை, எதுக்கு குடும்ப ஜெபமாலை? அப்படி என்றால் நீ சோர்ந்து போய் விடுகின்றாய், சோர்ந்து போய் விடுகின்றாய். அப்படி சோர்ந்து போன சமயத்தில் மனம் தளர்ந்து போன காரணத்தினால் நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லை. வாழ்க்கை எடுத்துக் கொள்ளுங்கள். இங்க ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி எடுக்கின்றாய். ரன்னிங் ரேஸோ ஸ்போர்ட்ஸோ பிராக்டிஸ் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இரவும் பகலுமாக அந்த பிராக்டிஸ், அந்த விளையாட்டுத் துறையில் பிராக்டிஸ் செய்து கொண்டு அந்த நிலைக்கு வருகிறீர்கள். நடன பயிற்சி காலையில் மாலையாக நடன பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நடன பயிற்சி அதன் பிறகு இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க போகிறார்கள். அந்த மனம் தளர்ந்து போய்விட்டார்கள் என்றால் அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடந்துக்குமா? ஒரு நாள் நடக்காது, ஒரு நாள் நடக்காது. அப்படி என்றால் அன்றாட வாழ்க்கையில் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்றால், உலகத்தில் ஒரு காரியம் நேட வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நீ அதில் முயற்சி எடுக்கின்றாயோ, ஏன் அந்த தெய்வ அனுபவத்தை கடவுள் வசனத்தை அந்த முயற்சி வருவதில்லை? அப்ப தெய்வம் பார்த்துள்ளார், கடவுள் இல்லை என்று சொல்லி நீ போகிற என்றால் உன்னுடைய சோர்வு தன்மை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. அவன் தெய்வம் சொன்ன வார்த்தை மனம் தளராமல் இருக்க வேண்டும். இந்த சீடர்கள் அவர் சொன்ன வார்த்தை கடவுளுடைய இறக்கத்தின் காரணமாக திருப்பணியை பெற்ற நாங்கள் மனம் தளர்ந்து போனதில்லை. அப்படி என்றால் மனம் தளர்கின்ற நிமிடங்கள் எல்லாம் ஏற்படும். அப்படி மனம் தளர்ந்து போகின்ற நிமிஷங்கள் வந்த போதிலும் இவர்கள் சோர்வுக்கு தங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. மாறாக அந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டும் தெய்வத்தை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள். மக்களை நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருப்பார்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கிற பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். காலையிலும் மாலையிலும் எல்லா வழிபாடுகளும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன். இன்னும் எனக்கு தடைகள் நீங்கவில்லை, இன்னும் எனக்கு நோய்கள் நீங்கவில்லை, இன்னும் என் பிரச்சனைக்கு அங்கு முற்றுப்புள்ளி கிடைக்கவில்லை, இன்னும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, இன்னும் என் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இன்னும் வரவில்லை, என வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை, வேலை செய்கிற இடங்களில் இன்னும் எனக்கு சம்பளம் வரவில்லை, பல தடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். தடைகளே தடைகள் வந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை ஆண்டவரே எங்கெல்லாம் நான் போவேன், எத்தனை தியான மையத்தில் நான் செல்வேன், எத்தனை நைட்ரஜனில் நான் பங்கெடுப்பேன், எத்தனை திருப்பணி நான் ஒப்புக் கொடுப்பேன், எல்லா காரியம் நீ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீ நான் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் ஒன்றும் இல்லாத காரணத்தினால் மனம் தளர்ந்து போய் கடைசியில் வாய்மற ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? தெய்வம் இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறாரா? இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பிள்ளைகள் பார்க்கிறார்கள், இருந்தால் ஏன் அம்மா நீ நிறுத்தத்தை கோயில் போய் கொண்டிருக்கிறாயே, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? கடவுள் நீ தான் கோயில் போய் கொண்டிருக்கிறாயே, என்ன பிரயோஜனம்? என்ன வித்தியாசம் வந்திருக்கா? உடனே எழுந்து பேசிக்கொண்டு கடைசி விசுவாசம் என்று போய் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன காரணங்கள்? இதோ ஒரு சின்ன சோர்வு வந்த உடனே நான் கீழே விழுந்து விடுகிறேன். அங்க அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை, எங்கள் வாழ்க்கையில் மனம் தளர்ந்து போகின்ற நிலை வந்த போதிலும் நாங்கள் மனம் தளராமல் அப்படியே இருக்கின்றோம். மக்களே, நெய்யும் நானும் எங்க இருக்கின்றோம், அவர்கள் எங்க இருக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் சாதாரண மனிதர்கள் தான், நம்மை போல சாதாரண மனிதர்கள் தான். இருந்த போதிலும் அந்த மனிதர்கள் மனம் தளராமல் ஜெபித்த காரணத்தினால், எந்த சூழல் வந்தாலும் சரி ஜெபித்த காரணத்தினால் அவர்கள் எழுந்து வெற்றியடைந்தார்கள். அப்ப அந்த ஃபார்மேஷன் எங்க ஆரம்பிக்கப்பட வேண்டும்? குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபமாலையை ஜெபிக்க அமர்கின்ற பொழுது எனக்கு தூக்கம் வருது, அதனால 5 ரகசியம் தேவையில்லை, ஒரு ரகசியம் போதும் சொல்லிக்கொண்டு நாம் போய்விடுகின்றோம்.
இதா அந்த சூழலுக்கு நாம் அடிமைப்படுகின்றோம். பரவாயில்லை, நான் எழுந்து மறுபடியும் நிற்பேன், 5 ரகசியம் நான் உறவினாலும் 5 ரகசியம் சொல்லியே தீர்வு நினைச்சு கொண்டு வலு கட்டாயமாக நம்மையே நம்ம போர்ஸ் பண்ணி நாம் ஜெபிக்கின்ற சிலத்தை அந்த சூழலை நாம் வென்று விடுகின்றோம். ஆனால் இல்லையே, சூழலுக்கு அடிமை விடுகின்றோமே. வெளியே போயிட்டு வருகின்றோம், வெளியே போயிட்டு வந்த பிறகு என்னால் எதுவும் முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், சோர்ந்து இருக்கிறேன், இன்னைக்கு ஜெபமாலை தேவையில்லை, இன்னைக்கு கட்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தேவையில்லை, இன்னைக்கு கட்டு. ஆனால் அது முடிச்ச பிறகு நாம் என்ன செய்யணும்? மொபைல் பார்த்து கொண்டிருப்போம், டிவி பார்த்து கொண்டிருப்போம், மற்றவர்கள் பேசி கொண்டிருப்போம். ஜெபிக்கிற நேரம் வரும்போது மட்டுமே தான் இந்த சோர்வில் கடந்து வருது என்றால் அப்போவே நாம் உணர்வு வேண்டாமா? நீயும் நானும் தீமை கடுமையாக இருக்கிறோம் என்று அந்த உணர்வாங்க இல்லையே, அது உணர்வாங்க இல்லையே. அப்போ இங்கு மட்டும் நொண்டி சாக்குகள் சொல்லிக்கொண்டு நாம் போய் கொண்டிருக்கிறோம். பரீட்சை வருகிறது, நாளைக்கு படித்தே தீர வேண்டும், அதனால் இன்னைக்கு தேவையில்லை. பரீட்சை முன்கூட்டியே சொல்லப்பட்டது, 1 மாசமே 2 மாசமே சொல்லப்படுது, எப்போ பரீட்சை வருகிறோம் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொல்லப்பட்ட போதையில் உனக்கு தெரியும், முன்கூட்டியே படிக்க வேண்டியது உன்னுடைய விருப்பம் தானே, நீ படித்திருக்க வேண்டியது தானே. அவன் படிக்கிற ஜெபமாலை உட்கார சொன்னதை வேண்டாம், எனக்கு பரீட்சை இருக்கின்றது, சரி பிள்ளைகள் நீங்கள் படிங்கள், உங்களுக்கு பரீட்சை இருக்கின்றது, நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகள் அனுப்புகிற சமயத்தை, வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருகிற சமயத்தை இதா சோர்வுறாங்க, எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை அவர்கள் அங்கே இழந்து விடுகிறார்கள். இரவும் பகலுமாக கண்ணீர் ஒழுகி நீ ஜெபம் செய். வார்த்தை நம்ம எல்லோரும் தெரியும் இல்லையா? எங்க புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19. புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19. கூக்குரல் இடுகிறது. அடுத்தது பாத்தீங்களா? இரவும் பகலும் வெள்ளம் என்ன கண்ணீர் பொழி. அடுத்தது உனக்கு ஓய்வு வேண்டாம். அடுத்தது கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். அடுத்தது எழு, முதல் சாமத்திலேயே குரலை எழுப்பு. அதென்ன முதல் சாமம்? நடுராத்திரி எழுதில்லை. அடுத்தது உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் முன்னிலையில் தண்ணீரை போல ஒழுக்கு. அவனை பார்க்கணும். 7 முதல் சாமனை 3 மணிக்கு எழுந்துடு, 3 மணிக்கு எழுந்து கொண்டு என்ன செய்? நீ ஜெபம் செய், கண்ணீரோடு ஜெபம் செய், வெள்ளம் என ஒழுக்கு, கரங்கள் உயர்த்தி நீ மன்றாடு, நீ ஜெபம் செய். உட்கார்ந்து தூங்க என்று சொல்லவில்லை, தூங்க சொல்லவில்லை. எனக்கு தூக்கம் வருகிறது, எனக்கு ஜெபமானத்தை தூக்கம் வருகிறது. குடும்பத்துக்கு கிடைக்கிற ஃபார்மேஷன், பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பரவாயில்லை, தூக்கம் வருகிற முகம் கழிவு அமர்ப்புகள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நீ நான் சொல்வதில்லை. எதுக்கு நம்ம சொல்லிட்டோம்? படிக்க முடியவில்லையா? முகம் கழிவு வந்து உட்காந்து படி. அதுக்கு நாம் சொல்றோமே ஒழிய முகம் கழிவு வந்து உட்காந்துட்டு ஜெபமாலை ஜெபமாலை என்று எங்கேயாவது சொல்கின்றோமா? இல்லையே. அது ஜெபம் தானா வர வேண்டும், படிப்பு மட்டும் ஏன் தானா வரக்கூடாது? அப்ப எந்த அளவுக்கு நீ நான் கொடுக்கிற ஃபார்மேஷன் பாருங்க, ஃபார்மேஷன் எந்த அளவுக்கு பாருங்க. சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. அங்க திருப்பலை 6 மணிக்கு ஆரம்பித்துவார்கள். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ என்று நாம் சொல்வதில்லை. மாறாக சீக்கிரம் போ, 4 மணிக்கு இருந்து போ, பள்ளிக்கூடம் அங்க ஆரம்பிக்கிறது, சீக்கிரம் போ என்று சொல்லி பள்ளிக்கூடத்துக்கும் வேலை கணக்குன்றோம். அழைத்து வரும்போது மட்டுமே சரி மெதுவா போ, மெதுவா தூக்கம் வருகிறது, பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீ போனால் போதும் என்று சொல்ற சமயத்து எங்கு போய்விட்டது. அப்ப மனம் கடந்து போக காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது அங்கு இல்லை. ஆனால் சீடனுடைய வாழ்க்கையில் அங்கு என்ன இருக்கின்றது? ஜெபம் இருக்கின்றது. மறுபடியும் அந்த 1ஆம் வாக்கியம் படிங்கள். இல்ல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் மட்டும். கடவுளுடைய இரக்கத்தினால் நாங்கள் இந்த திருப்பணியை பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் திருப்பணி என்பது நம் எல்லோருமே தெரியும். அவரவர் பெற்ற அழைப்புக்கு ஏற்றபடி வாழ நீங்கள் கடமை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ கணவனான ரோல் ஆனது தெய்வம் உனக்கு தந்தது, உலகம் தந்ததல்ல. மனைவி என்ற ரோல் ஆனது தெய்வம் உனக்கு தந்தது. சமுதாயத்தில் நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற என்றால் அது தெய்வம் உனக்கு தந்தது. ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளியோ அல்லது ஒரு தொழிலாளியோ இருக்கிற என்றால் அது தெய்வம் உனக்கு தந்திருப்பது. அப்படி என்றால் எந்த நிலை இருந்தாலும் சரி தெய்வம் உனக்கு ஒரு திருப்பணியை தந்திருக்கின்றார். அந்த திருப்பணி புனிதமான பணி. அந்த புனிதமான பணியில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை, அது எதுவும் இல்லை. எந்த பணி இருந்தாலும் சரி அது தெய்வத்துடைய பணி. அந்த பணியை பற்றி கேவலமாக பேசவோ ஒரு பணியை பற்றி இழிவாக பேசவோ சிந்திப்பதோ எனக்கும் அதிகாரம் இல்லை, உங்களுக்கும் அதிகாரம் இல்லை. லோக்கலட்சம் எடுத்துக் கொள்ளுங்கள். துப்புரவு தொழிலாளர்கள், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த இடம் எப்படி இருக்கும்? இங்க வருகிற 2 சகோதரிகள்
அந்த 2 சகோதரிகள் வாலண்டியராக வந்து கொண்டு டெய்லி அவங்க தண்ணி ஊற்றி கொண்டு கழுவி துப்பரி செய்து கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் இங்கு வரவில்லை என்றால், அவர்கள் இங்கு தூய்மைப்படுத்தவில்லை என்றால், மக்களை இங்கு முடக்கம் எனக்கு இங்க கால் வைக்க முடியுமா? கால் வைக்க முடியாது. துர்நாற்றம் வீசி கொண்டு இருக்கும். அந்த புனிதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களையே மறந்து கொண்டு இதை இங்க வந்து வேலையை முடித்துவிட்டு இங்க வந்து தன்னார்வ தொண்டர்களாக இங்க வந்து அவர்கள் பணி செய்த சமயத்தை அந்த பணியை எளிதாக நினைப்பதற்கோ, ஐயே இதான் கிடைக்கிறப்பா, ஐயே பண்றாங்கப்பா என்று சொல்வதற்கோ உனக்கும் எனக்கும் தெய்வம் அதிகாரம் தரவில்லை. அவர்கள் இல்லை என்றால் நீயும் நானும் துர்நாற்றம் வீசி கொண்டிருப்போம். செப்டிக் டேங்க் அடியிலிருந்து வாரி எடுக்கிறார்களே, அவர்கள் இல்லை என்றால் என்ன ஆகும் நினைத்துப்பார். இல்லை என்றால் என்ன? புனிதமான பணி, அதனால கொச்சைப்படுத்துவதல்ல. அந்த வழியாக அவர் எடுக்கிற அந்த பணிகள் நீ நான் செய்ய முடியாது, உன்னாலும் செய்ய முடியாது. உட்கார ஆபீஸ்ல ஏசி தான் உட்கார முடியும் ஒழிய அவன் செய்கிற அந்த பணி உன்னால யாரும் செய்ய முடியாது. ஆனால் அவனை கொச்சைப்படுத்துகிற சமயத்தை, அவனை கேவலப்படுத்துகிற சமயத்தை நீ தான் எந்த அளவு கேவலமாக இருக்கிறாய் என்று பார். அவன் அல்ல, அவன் வழியாக இந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது. நீ வழியாக சமுதாயத்துக்கு என்ன நன்மை கிடைத்தது? ஒரு நன்மை நமக்கு இல்லை. ஒரு நாள் தான் அவன் தருகிற திருப்பணி, ஒரு நாளும் அதை கொச்சைப்படுத்துவதற்காகவோ அதில்லை. அவர்களை காக்க வேண்டியது, அவர்களை வளர்த்து வர வேண்டியது, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டியது, மனிதனுக்கு ஏற்றபடி, மனித மாண்புக்கு ஏற்றபடி, மனித புனிதனுக்கு ஏற்றபடியே, மனிதனுக்கு ஏற்றபடியே அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டியது ஒரு மகனுடைய கடமை, ஒரு மகனுடைய கடமை. அதிலிருந்து விட்டு மாறுவதற்கு உனக்கும் எனக்கும் தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை. அதன் வார்த்தை ஒரு திருப்பணி தெய்வம் கொடுக்கின்றார். இந்த காலகட்டத்தில் உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த ஒரு வாரம் அல்லது இந்த வருடத்தை என்னுடைய சூழல் காரணமாக, வறுமையின் காரணமாக நான் துப்புரவு தொழிலாளராக மாறுகின்றேன். ஆனால் தெய்வம் என்னை இதிலே வைத்திருக்க மாட்டார். மாறாக என் பிள்ளைகள் படித்து முன்னுக்கு வருவார்கள். முன்னு வந்தோடனே இந்த தொழிலை விட்டு அடுத்த பணிக்கு நான் போய்விடுவேன். என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஒழிய என்னை தரம் தாழ்ந்த தெய்வம் இல்லை. இன்று நான் அந்த மனித மனங்களை மாறுகின்ற அந்த செப்டிக் கிளீன் பண்ண ஒரு நபராக நான் இருக்கலாம். நாளைக்கு நான் படித்து முன்னுக்கு வந்த பிறகு இந்த பணியை செய்வதற்கான மிஷினை கண்டுபிடித்துக் கொண்டு நான் பெரிய நபராக, ஒரு பெரிய பிசினஸ் மேன நான் மாறுவேன். இது தெய்வம் தந்த பணிகள், தெய்வம் தந்த கிரியேட்டிவிட்டி. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, எதிர்காலம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவன் இப்படித்தான் என்று சொல்ற சமயத்தில் நீ நான் தெய்வத்துடைய பணிக்கு எதிராக திருப்பணி குடும்பத்தில் அந்த ஃபார்மேஷன் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எந்த விதத்தில் நீ எந்த சூழலில் இருக்கின்றாய், எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டு அதுக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கையில் போனால் மட்டுமே நமக்கு நம்முடைய வாழ்க்கை கிருபை கிடைக்கும். என்னுடைய இறக்கத்தினால் திருப்பணியை பெற்றிருக்கிற நாங்கள் அந்த ஏற்றுபடி மனம் தள்ளாமல் இருக்கின்றோம். தம்பதிகளாக நீங்க கொஞ்ச நாள் போன உடனே குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே கணவன் மனைவி மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கின்றீர்கள். கணவன் மனைவி மாறி மாறி ஒருத்தர் குறைகளை சொல்லி ஆரம்பிக்கிறீர்களே. அதே மாதிரி பெற்றோர்கள் தம்பதிகளை சொந்த மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அந்த மகனையும் மகளையும் வாய்ப்புகளை தவறாக வாய்ப்புகளை பேச ஆரம்பிக்கிறார்களே. அதே மாதிரி உற்றார் உறவுகள், பெற்றோர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் அவர்களும் இவர்கள் குழந்தை இல்லை என்று சொல்லிக்கொண்டு தகாத வார்த்தை பேசிக்கொண்டு அவங்க எப்படி மனம் தளர்ந்து போய்விடுகிறார்கள். கடைசியில் அந்த 2 பேருடைய வாழ்க்கை பிரிந்து விடுகிறது. பிரிந்துவிட்டு எனக்கு தேவையில்லை, நான் 2வது கல்யாணம் செய்து விடுகிறேன் என்று போற சமயத்தை தெய்வம் யாரை பிடிப்பார்? யார் காரணங்கள்? மனம் தளர்ந்து போகிறார்கள். அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது என்றால் யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி செய்தாலும், யார் எந்த விதத்தில் பேசினாலும் ஒரு நாளும் இவர்கள் மனம் தளர்ந்து போக மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இல்லை. அடுத்தவன் சொல்வதற்கு அடிமை விடுகிறார்கள். சொன்னவர்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை என்பது இல்லை. அவர்கள் நாக்கில் நரம்பு இல்லாமல் அவர்களும் பேசுகிறார்கள். மனம் தளர்ந்து போன காரணத்தினால் தெய்வ கிருபையை நீயும் நான் தான் எடுக்கிற வழிய தெய்வம் அல்ல இருக்கிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஜெபம். ஜெபம் குடும்பத்துக்கு என்ன வந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, எந்த சொல் வந்தாலும் சரி, எந்த விட்டு வீழ்ச்சியும் இல்லாமல் வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லிக்கொண்டு நீ ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். எந்த விட்டு வீழ்ச்சியும் இல்லை. பரவாயில்லை, அப்பா தூக்கம் வருதுன்னா பரவாயில்ல, தூக்கம் வந்தாலும் ஜெபம் மட்டும் போய் தூங்கு என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டும். அந்த கடினம் அந்த ஃபார்மேஷன் நீ குடும்பத்தில் கொடுத்தால் மட்டுமே தான் ஆன்மீகத்தில் விசுவாச வாழ்க்கை கடந்து வரும்படி, பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி தோல்வியை கண்டு துவண்டு போகின்ற ஒரு மகனோ மகளோ அல்ல, மாறாக தோல்வியை வெற்றி படிகாரம் மாற்றிக்கொண்டு முன்னே செல்கின்ற மகனாக மகளாத்தான் அவர்கள் இருப்பார்கள். இனி 2வது நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். மனம் தளர்ந்து அவர்கள் போவதில்லை.
நாம் தளர்ந்து போய்விட்டோம். என்ன காரணம்? ஜெபம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது வார்த்தை படிங்கள். 5 நிலைகள். அவர் மனம் தராமல் இருக்க காரணம்னா அந்த 5 நிலை போகிறார். அடுத்த வார்த்தை பாத்தீங்களா? மக்கள் மறைவாக செய்கின்ற வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். மறைவாக செய்கின்ற வெட்கக்கேடான செயல்கள், அது என்னது? மறைவாக செய்கின்ற வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். ஓரோ அருத்தந்தையும் கண்ணியும், ஓரோ மகனும் மகளும், ஓரோ கணவனும் மனைவியும், ஓரோ பிள்ளைகளும், ஓரோ பெற்றோரும், ஓரோ தம்பதிகளிலும் மறைவாக நீ செய்து கொண்டிருக்கின்ற வெட்கக்கேடான செயல்களை நீ நிறுத்திவிட்டால் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் தளர்ச்சியாக ஏற்படுது. மாறாக நீ மறைவாக செய்து கொண்டிருக்கிற வெட்கக்கேடான செயல்கள் தான் உன்னை மனம் தளர செய்கிறது. ஜெபத்திலிருந்து உன்னை பின்திரிகிறது. தெய்வ அனுபவத்திலிருந்து உன்னை பின்தருகிறது. அது என்ன? வெட்கக்கேடான செயல்பாடுகள். அது என்ன வெட்கக்கேடான செயல்பாடுகள்? பைபிளில் நாம் பார்க்கின்ற மறைவாக செய்கின்ற நம்ம ஈஸியான உதாரணங்கள் எடுத்துக்கொள்வோம் புரிந்து கொள்வதற்காக. எடுத்து படிங்கள். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இல்லைங்களா? எடுத்து படிங்க. அப்ப நம்ம இந்த விபச்சாரம் பிடிப்பட்ட பெண்ணை மறைவில் அறிஞர் மற்றவர்கள் வருகிறார்கள். வந்து இயேசுவின் முன்னில் சொல்ற வார்த்தை, இதோ இவர் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவர், ஆகவே இவளால் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசேயின் தந்த சட்டங்கள். நீ என்ன சொல்கிறேன்? நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? பிரசங்கத்தில் நாம் கேட்டுக்கொண்டோம் இல்லையா? இயேசு ஏன் அமைதியாக இருந்தார்? என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் எல்லாம் பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள். என்ன திருச்சபை என்ன கற்று தருகிறது? எல்லாரும் அவர் அமைதியாக இருக்க காரணம் என்ன? அவரை பார்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வருகிறது பாருங்க. அவர் எப்படி வருகிற? கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவர். கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது எங்கே இன்னொருத்தர்? அது ஆணோ பெண்ணோ? எங்கே இன்னொருத்தர்? பெண்ணை மட்டும்தானே கொண்டு வருகிறார்கள். தனிப்பட்ட ஒரு ஆள் விபச்சாரம் செய்ய முடியுமா? முடியாதே. இன்னொரு நபர் இருக்க வேண்டும். அது ஆணோ பெண்ணோ எப்படி இருக்கட்டும், ஆனா இன்னொரு நபர் இருக்க வேண்டும். அந்த இன்னொரு நபரை கொண்டு வந்தார்களா? இன்னொரு நபரை கொண்டு வரவில்லை. அப்படி என்றால் அநியாயமான ஒரு செயலுக்கு நீதியான தீர்ப்பு எப்படி கிடைக்கும்? ஒரு நாள் நமக்கு கிடைக்காதே. இனி இரண்டாவது நாம் பார்க்கின்றோம். அவர் சொன்ன வார்த்தை என்ன? கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். இது மோசே தந்த கட்டளை. அப்ப கொல்ல வேண்டியதானே? என்னிடத்தில் ஏன் வருகின்றார்? அப்போ கொல்ல வேண்டியதானே என்று தெய்வம் சொல்லுகிற பொழுது இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? அவருடைய போதனை என்பது என்ன? மன்னிப்பு தானே அவருடைய போதனை, இரக்கம் தானே அவருடைய போதனை, விட்டு கொடுதல் அவருடைய போதனை. அப்படி என்றால் இவர் பாரு தன்னுடைய போதனைக்கு எதிராக செயல்படுகின்றார். அப்படி என்றால் இவர் உண்மையான போதகர் அல்ல என்று வருவார். சரி, மன்னித்து விடுங்கள் என்று அவர் சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பவும் இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? மோசேயின் சட்டத்தை இவர் மீறுகின்றார். அப்ப இயேசுவால் இங்கேயும் போக முடியும், அங்கேயும் முடியாது. இந்த செஸ் விளையாடுவாங்க, செக், இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, மாட்டார். ஆனால் இயேசுவுக்கு இருந்ததோ மூன்றாவது ஒரு வழி, தனி வழி ஒன்று சொன்னார். அந்த வழி என்பது என்ன வழி? உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ அவன் முதலில் கல் எறியட்டும். என்ன சம்பவம்? அங்க அத்தனை பேரும் தப்புகிறார். அத்தனை பேர் போயிட்டார். மோசேயின் சட்டம் மீறப்பட்டதா? இல்லையே. இந்த மகளுக்கு இரக்கம் கிடைத்ததா? இரக்கம் கிடைத்தது. கடைசியில் ஏசுநாத 10ஆம் வாக்கியம் 10-11 வாக்கியங்களில் நான் வாசிக்கிறேன் என்னவென்று, அம்மா யாரும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா? நானும் தீர்ப்பிடவில்லை, போ, இனி பாவம் செய்யாது. திருச்சபை சொல்கிறது. இறைவன் பரவாயில்லை விட்டாரா? நானும் தீர்ப்பிடவில்லை, மன்னிப்பு. நானும் தீர்ப்பிடவில்லை, இத மன்னிப்பு, போ, இனி பாவம் செய்யாதே. எச்சரிக்கை, இனி பாவம் செய்யாதே. அப்போ மன்னிப்பும் எச்சரிக்கையும் தெய்வம் கொடுக்கின்றார். மன்னிப்பு மட்டுமல்ல, அவனத்தில் கோபமும் உண்டு, இரக்கமும் உண்டு. அப்படி என்றால் இறைவன் நீ செய்கிற எல்லா பாவத்துக்கும் ஓகே, நீ பண்ணிவிடு, நான் எல்லாத்தையும் மன்னித்து விடுகிறேன், மன்னித்து அர்த்தம் இல்லை, எச்சரிக்கை தருகின்றார். இனி முதல் நீ பாவம் செய்ய என்றால் நானல்ல அழிவுக்கு காரணம்
நீயே தான் அழிவுக்கு நீ போவாய். எங்க வார்த்தையின வாசிக்கிறோம் நமக்கு எல்லோரும் தெரியலையா? யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். அங்கு கால் ஊனமற்ற ஒரு மகன் பெற்ற குலத்தருகில் தெய்வம் அவனை குணப்படுத்துகிறார். இயேசு அவனை குணப்படுத்தி விட்டார். குணம் பெற்ற அவன் மறுபடியும் தெய்வத்தை கண்ட பொழுது இயேசு அவனை சொன்ன வார்த்தை படி, நலம் அடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரு நீ நலம் அடைந்துள்ளீர். அடுத்தது, இதைவிட கேடான எதுவும் உனக்கு நிகழாமல் இருக்க இனி பாவம் செய்யாது. இதைவிட கேடான எதுவும், அப்படி என்றால் ஏற்கனவே உடல் நலமுள்ளி இருக்கின்றாய், இதைவிட கேடு உனக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் இனி பாவம் செய்யாதே. அவனை குணப்படுத்துறது யாரு? இயேசுதானே. அப்ப மறுபடியும் நோய் வராமல் அல்ல, நோய் வரும். எப்போ? தெய்வம் அல்ல, நீயாக பெற்றுக்கொண்டது. ஒரு தடவை பாவம் செய்தல் நீ நான் செய்கின்ற சமயத்தை தெய்வம் உன்னை என்னை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றார். போ, இனி பாவம் செய்யாத எச்சரிக்கை தந்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த எச்சரிக்கை மீறித்தான் நீ நான் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த எச்சரிக்கை மீறித்தான் வெட்கக்கெட்ட செயல்களை செய்து கொண்டு இன்று சோர்ந்து போயிருக்கின்றோம். சோர்ந்து போய்கொண்டு ஆண்டவரே இதோ பாருங்கள் பலங்களோட தடைகளை அனுபவிக்கிறேன் என்றால் தெய்வம் அல்ல இதுக்கெல்லாம் காரணங்கள், நீ நான் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ மட்டும்தான் மனம் தளர்ந்து போய்கிறோம் என்றால், தைரியம் இல்லாமல் சோர்ந்து படுகிறோம் என்றால், வாழ்க்கையை வாழ தெரியாமல் போய் கொண்டிருக்கும் என்றால், அடுத்தவனை குற்றப்படுத்திக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டு வாழ்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை என்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை என்பது இல்லை. பிள்ளைகளுக்கு நீ நான் கற்றுக் கொடுப்பதில்லை. பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அங்க நம்பிக்கை என்பது இல்லை என்றால் அவருடைய ஃபார்மேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார். நீ நானும் என்ன கற்றுக் கொடுத்துக்கிறோம் என்று பாருங்கள். மக்களே, தெய்வம் அல்ல காரணங்கள், நீ நானும் மட்டும்தான் காரணம். மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். இல்லை என்றால் நமக்கு அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை. சொல்லுவாங்க, நாம் ஆசிரியர்களோட செஞ்சா போதும், வருஷங்களோட செஞ்சா போதும். அறிவு தளத்தில் பேசுவதல்ல, அனுபவ தளத்துக்கு வர வேண்டும். நீ நான் எந்த அளவுக்கு அனுபவ தளத்துக்கு வர வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும். இதோட இணைக்க மட்டும் முடியும். விவிலிய அறிவு சேகரிப்பது அல்ல. விவிலிய அறிவு சேகரித்த என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இயேசு என்ன சொன்னாரோ அதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்களோ அதை நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர் சொன்னதான் இயேசு சொன்னார். இயேசு சொன்னதான் திருமுழுக்கு யோவான் சொன்னார். திருமுழுக்கு யோவான் சொன்னதான் மற்ற இறைவாக்கினரும் சொன்னார்கள். இறைவாக்கினரும் சொன்னதான் எல்லா மற்றவர்களும் சொன்னார்கள். எல்லாரும் ஒரே இதுதானே. இந்த எழுத்துள்ள புத்தகம் விட்டு யாரும் எங்கே போனதில்லை. இப்ப என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ, என்ன பிரசங்கிக்கின்றோமோ அதுதானே உங்கள் பங்கு தந்தையும் சொன்னார்கள். வேறு எதுவும் இல்லையே, யாரும் புதிதாக சொல்லலையே. இந்த எழுத்து மூணு வைத்துக் கொண்டு யாரும் எங்கே போகலையே. ஒரே மாவுல இட்லி வருது, தோசை வருது, பணியாரம் வருது, வேற என்ன ஸ்பெஷல் தோசை, மசாலா தோசை, முட்டை தோசை, ஆயிரம், எல்லாம் ஒரே மாவு, எல்லாம் ஒரே மாவு. இவ்வளவு வித்தியாசம் வருது என்றால் ஒரே இறை வார்த்தை சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நபரும் இதை உனக்கு வெளிப்படுத்தி உன் சூழலுக்கு ஏற்றபடி உன் நிலைக்கு ஏற்றபடி இதை உனக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ நீ அல்லவா அதை அனுசரித்து அதுக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டும். அறிவு சம்பாதிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அறிவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அதனை என்ன வாசிக்கின்றவன் தனக்கு அறிவு இருக்கின்ற நினைக்கின்றவன் அறிய வேண்டிய முறையில் எதையுமே அவன் அறிந்ததே இல்லையே. எடுத்து படிங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது நினைக்கின்றவன் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிவதில்லை. அதான் சொல்வார்கள் இல்லையா, ஒரு கதை கேள்விப்பட்டிருந்தேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒருத்தர் படகில் போய் படகில் போய் கொண்டிருக்கின்றார். படித்தவன் ஒருத்தன் பயங்கர அறிவாளி. அவன் பார்த்து கொண்டு நீ என்ன வந்து படிச்சிருக்கியா, இது படிச்சிருக்கியா, அவன் வாழ்க்கையை போயிடுச்சு, அது படிச்சு இப்படி இருக்கியா, உலகறிகளை கேட்டுக்கொண்டே இருப்பான். படகு நடுக்கடலில் இருக்கும். இவன் கேட்குறான், எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன், உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தையே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன வேணும் உனக்கு? நீந்த தெரியுமா? இல்லை, உன் வாழ்க்கையே போயிடுச்சு போட்டு கூட அம்மா நீந்த வெளியே வந்துட்டான். படிச்சு என்ன பிரயோஜனம்? படிச்சு என்ன பிரயோஜனம்? ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கான்னு.
பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிற பாரு, படிச்சதே பக்கா கிரிமினலா தான் நீ மாறுகிறாய் ஒழிய பிராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எதுவும் இல்லையே. இருந்து என்ன பிரதி என்ன பிரயோஜனம் இல்லையே. படிப்பு நன்மை கொண்டு போக வேண்டும். கடைசியில் படிச்சு வேலை இல்லாமல் நீ இருக்கின்றாய். படிக்காமலேயே வேலை இல்லாதவன் அவன் சுயமாக சம்பாதித்து முன்னுக்கு வந்து கொண்டு படித்த உன்னை வேலைக்கு அவன் அமர்த்துகின்றான். படித்தவன் படிக்காதவன் இடத்தில் படித்தவன் வேலைக்கு இருக்கின்றான். யார் உயர்ந்தவர்? யார் உயர்ந்தவர்கள்? பிராக்டிக்கல் நாலேஜ் உனக்கு எங்க இருக்கு? இல்லையே. அறிவெல்லாம் இருக்கின்றதே. மனம் தளர்ந்து நீ அல்லவா நீ போய்விடுகின்றாய். வெட்கை கெட்டவன் செயல்கள் நீ செய்து கொண்டிருக்கிற சமயத்தை என்னது விபச்சாரம். கணவன் மனைவிக்கு தெரியாமல் விபச்சாரத்தில் நீ ஈடுபடுகிறேன் என்றால், மனைவி கணவன் தெரியாமல், பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் இழிவான வெட்கக்கடையான செயல்கள் நீ செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? மறைமுகமாக நீ செய்கிற பாவங்கள் அது உன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும். எந்த பாவம் நீ மறைமுகமா நீ செய்கின்றாயோ அதே பாவம் உன்னை இந்த உலகத்திற்கு நீ யார் என்று வெளிப்படுத்தும். இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பாருங்கள். இந்த பெண் விபச்சாரம் என்பது தனிப்பட்ட ட்ரை பண்ண ஊர் ஃபுல்லாக செய்ய மாட்டார்கள். ஊர் ஃபுல்லாக ப்ராஸ்டிபியூஷன் ஆயிடுச்சு, வேசித்தனம். இது தயவு செய்வார்கள். எந்த பாவம் மறைமுகமாக செய்து கொண்டிருந்தாலோ அதே பாவம் அவன் யார் என்று உலகத்துக்கு காட்டுது. அந்த பாவம் செய்தவனே அவளை கொண்டது நிற்கின்றான். மக்களே, நீ மறைமுகமாக இல்லீகல் தகாத உறவுகளை வைத்து நீ வாழ்கிற சமயத்தில் எந்த உறவுக்குள்ள நீ போனாயோ அதே தகாத உறவு உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். நீ யார் என்பதை எடுத்துக்காட்டும். வெட்கக்கீடான செயல்களை எல்லாம் நீ சொல்லுங்க. நீ குடித்துக் கொண்டு மறைமுகமா நீ குடித்துக் கொண்டு இருக்கிற என்றால் அந்த குடி பழக்கமே நீ யார் என்று இதை உலகத்துக்கு வெளிப்படுத்தும். நீ ஒரு குடிகாரன் என்பதை உலகம் அறிய 4 பேருக்கு அல்ல 4000 பேருக்கு அது தெரியும். நாம நீ பணத்தை திருடி கொண்டிருக்கின்றாய், லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிற என்றால் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிற என்றால் அப்படி வாங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் இதோ அப்படி பல வருஷங்களா நீ வாங்கி கொண்டிருந்த நீ அதே பணம் லஞ்சம் வாங்குற அதே பணமானது உன்னை இந்த உலகத்திற்கு நீ யாருன்னு காட்டும். அதே 10 ரூபா வாங்குற சமயத்தில் இவன் ஒரு லஞ்சம் வாங்குற மகன் மகள் என்பது உலகம் ஃபுல்லா அது காட்டும். எந்த பாவம் நீ செய்கின்றாயோ மறைமுகமாக அதே பாவம் நீ யாருன்னு எடுத்து காட்டும். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவருடைய முடிவும் இதுவே. அடுத்தது, அந்த பணம் தன்னை வைத்திருப்போரை உயிரை குடித்துவிடும். அவ தீய முறையில் பணத்தை சேகரித்து வைக்கின்றவன் அவனுடைய முடிவானது எந்த பணம் வைக்கின்றனோ அந்த பணமே அவனை இல்லாமல் ஆகிவிடும். அதனை நடந்து கொண்டிருக்கிறது. நீ உனக்கு நேர்மையான கூலி நீ கொடுக்காம மறைமுகமாக நீ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எந்த பணத்தை நீ மறைமுகமாக பிளாக் மணியாக நீ சேர்த்து வைக்கிற சமயத்தில் அதே பணம் உன்னை எந்த அளவுக்கு நீ யார் என்று எடுத்து காட்டுது என்றால் சமுதாயத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீ நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அறிந்த நீயும் நானும் மறுபடியும் அதே பாவத்தை செய்து கொண்டு செய்கிற பாவத்தை நியாயப்படுத்திக் கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அதென்ன பிசாசுடைய வாழ்க்கை. அதெல்லாம் பிசாசுடைய வாழ்க்கை. மனம் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வெட்க கெட்டன செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தை அப்பன் மொபைல் போனில் போனோகிராஃபி படம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். மொபைல் போனுக்கு யாரும் தெரியாது. ஆனா ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கின்றவர் ஆலயத்துக்காக சோதரம் சோதரம் சொல்லி கொண்டிருக்கிறார் மனிதன். ஆனால் பையன் என்ன செய்கிறார்? இந்த இழிவான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர். பிள்ளைகள் எல்லாமே கிடையாது. ஏதோ அன்னைக்கு வந்து போன் ஆஃப் பண்ணாமல் அப்படியே பிள்ளை விட்டார். பிள்ளைகள் வந்து வீடு தானே, பிள்ளைகள் வந்து பார்த்தார்கள். தப்புனது போது அப்ப தவறான படங்கள் அப்படியே வந்து எல்லாம் வந்து கிடையாது. அது ஒரு நாள் மட்டும் இல்லை பாருங்க, அந்த ஹிஸ்டரி என்னன்னா இருப்பாங்க. அதெல்லாம் தட்டி பார்க்குற சமயத்தில் தந்தையானவர் ஒரு நாளைக்கு அல்ல இது ஒரு பழக்கம் உள்ளவர் என்பது தான் தெரிகிறது. பிள்ளைகள் ஆடி போய்விடுகிறார்கள். அப்பன் இந்த மாதிரி ஒரு அப்பனாக இருக்கிறாரே, கோயில் வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறாரே, அறிந்த உடனே பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் ரிலேஷன் முறிவு இதா அங்கு ஏற்படுகிறது. அப்பாவிடத்தில் சந்தோஷமாக போக முடியவில்லை. அது வரைக்கும் அப்பான்னு போனார்கள். அதன் பிறகு அப்பாடத்தில் போக முடியவில்லை. அப்பா எந்த இடத்தில் எங்கள் மேல் கை வைக்கிறார்கள் தெரியவில்லையே, அன்பு மகளேன்னு சொல்லி கை வைக்கிறாரே, எந்த இடத்தில் கை வைக்கிறது தெரியவில்லையே. இது பிள்ளைகளுக்கு அப்பன் மேல் ஏற்படுகிற ஒரு சிறு ஒரு அங்க என்ன அந்த கேப் இடைவெளி ஏற்படுகிறது. எந்த பாவம் நீ மறைந்தவன் நீ செய்து கொண்டிருக்கிறாயோ அதே பாவம் நீ யார் என்று உலகத்துக்கு அதை எடுத்துக்காட்டு. வெட்கக்கேடான செயல்கள் நீ செய்து கொண்டு அதுக்கான நியாயத்தை நொண்டி
குட்டிச்சாட்டம் கண்டுபிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் நீ நான் வாழ்கிற சமயத்தை மக்களே, ஒரு நாளும் தெய்வம் தந்த திருப்பணியானது உன்னாலும் என்னாலும் செய்ய முடியாது. மனம் தளர்ந்து போய்விடுவோம். அந்த மனம் தளர்ச்சி எங்க கொண்டு சேர்த்து விடும்? தற்கொலைக்கு கொண்டு சேர்த்து விடும். தற்கொலை கொண்டு சேர்த்து விடும். பிசாசனை பணிக்கு கொண்டு சேர்த்து விடும். விசுவாச வாழ்க்கை விட்டு இது அகற்றி விடும். தெய்வ காரியங்களுக்கு எதிராக செயல்படும். விசுவாசுக்கு எதிராக போயிடும். மனித நேயத்துக்கு, மனித மாண்புக்கு எதிராக போய் கொண்டிருக்கும். மற்றவருடைய அழிவுக்கான வழிகளை கொடுத்து கொண்டிருக்கும். இன்று நீயும் நானும் மற்றவர்கள் காரணமாக அழிவுக்கு காரணமாக இருக்கிறோம் என்றால் தெய்வம் அல்ல, நாம் மட்டும்தான் காரணம். நாம் தான் மாற வேண்டும் ஒழிய மற்றவனையும் அல்ல. நீயும் நானும் மாறையே தீரும். இதான் மக்களுடைய திருச்சபை சொல்ற அர்த்தங்கள். வெட்கக்கேடான செயல்படுதல். அடுத்தது, ஒரு சில பேர் வெட்கன செயல்கள் உரிமைக்காக, தன்மானத்துக்காக விட்டுக் கொடுக்கிறவர்கள் இழிவான காரியம் செய்வார்கள். பெற்றோர்கள் இதை நல்ல பெற்றோராக இருக்க வேண்டும். மாறாக பிள்ளையுடைய சம்பளத்தை நான் வாழ வேண்டும் என்பதற்காக நினைச்சார்கள். பிள்ளை செய்ய எல்லா காரியத்துக்கும் ஓகே சொல்வாங்க. பரவாயில்ல, அவன் ஆம்பளை தானே, அவன் குடிக்கட்டும். பெண்கள் நீ இப்படிதான் இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளேயே என்ன செய்கின்றார்? பிரிவினை கொள்கிற ஆண் பெண் என்ற பிரிவினை நீ கொண்டு வந்து விடுகின்றார். அவன் ஆம்பளை, அவன் எப்பனா போயிட்டு எப்பனா வரலாம். நீ பொம்பளை, நீ இப்படிதான் இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளேயே நீ காட்டுகிற என்றால் சமுதாயம் என்ன செய்ய முடியும்? சமுதாயம் என்ன செய்ய முடியும்? அப்ப ஆண் என்றால் அவன் இப்படிதான் இருப்பான், அவன் இப்படிதான் செய்வான், அவன் என்ன செய்யணும், அவன் குடிக்கணும். பெண் நீ அமைதியாது என்று சொல்ற சமயத்தை பெற்றோரே குடும்பத்தை நீ இப்படி கற்றுக் கொடுக்கிற என்றால், அவன் செய்யற எல்லா பாவத்துக்கு ஓகே சொல்லிவிட லைசன்ஸ் நீ கொடுத்து கொண்டு இருக்கிற என்றால் அந்த பாவம் அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நரகத்துக்கு போய் கொடுக்கும் என்பது என்றைக்காவது பெற்றோர்களை நீ உணர்ந்திருக்கிறாயா? என்னைக்கா உணர்ந்திருக்கிறையா? ஃபார்மேஷன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். வெட்கக்கேடான செயல்பாடுகள் இதோ தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கிறார்கள். அப்பனுடைய ஸ்தானத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். அம்மாண்ட ஸ்தானத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். நான் பார்க்கிறோம் இல்லையா? பைபிள் இருக்கா? ஒருத்தன் உரிமையை விட்டுக் கொடுத்தவன் உணவுக்காக யாரு? ஏசா. சின்ன ஒரு குழுக்காக எனக்கு அண்ணன் சனத்தை குர்ரான் சொல்வது, அதுடா இப்ப நான் பசியோடு இருக்கின்றேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த நீ எடுத்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டு உரிமையை அவன் கொடுத்து விடுகிறான் என்றால் கேவலமான ஒரு வாழ்க்கை அல்லவா நீ நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோருடைய ஸ்தானத்தை விட்டு விடுகின்றாய், மனைவியோட ஸ்தானத்தை விட்டு விடுகிறாய். பரவாயில்லை, என் கணவன் தானே, அவன் என்னென்ன செய்யட்டும், பரவாயில்ல, நான் பொம்பளை, நான் நீ பொம்பளை அல்ல, நீ ஒரு மனைவி. தெய்வனுக்கு ஏற்ற துணையை தந்திருக்கிறார். நீ மனைவி, உன் கணவனுடைய அழிவுக்கு நீ பொறுப்பாளியாக நீ மாறுவாய். அதே மாதிரி நீ மனைவியுடைய அழிவுக்கு கணவனை நீ பொறுப்பாளராக நீ இருக்க வேண்டும். நீ இல்லை, நீ மாற்றுவாய். இதான் பார்க்க வேண்டும். அவன் எப்படியான போகட்டும் என்று சொல்வதற்கு அவனுக்கு அங்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்ப வெட்கக்கேடான செயல்பாட்டுக்காக உன் சொந்த வாழ்க்கை முன்னோட நிலைப்பதற்காக என்னை கவனிக்க வேண்டும், நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீ செய்கிற ஒரு காரியம் என்ன? உன் உரிமை நீ விட்டுக் கொடுக்கின்றாய், மனைவியின் ஸ்தானத்தை நீ விட்டுக் கொடுக்கின்றாய். அவன் சந்தோஷமா இருக்கு. கேட்டா தியாகம், தியாகம் அல்ல, பாவத்துக்கு நீ துணை போவது. நீ தான் இங்க வந்திருப்பது, இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதற்காக? வாழ வரவில்லை, மரிக்க வந்தார். எதற்காக? நீ நான் வாழ்வதற்காக. அதே மாதிரி திருப்பணியில் சொல்ற சமயத்தில் நாம் வாழ வேண்டியவர்கள், ஆனால் எப்படி? தெய்வத்தை போல, தெய்வத்தை போல மரிக்க வந்தவர்கள் அல்ல, பாவத்தில் மரிக்க வந்தவர்கள் நாம். நீ நானும் தெய்வத்தோடு வாழ வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையில் நான் மரித்து மற்றவர்களை நான் உயிர்ப்பித்துக் கொண்டு வருவேன். என்னுடைய பணி அதுதான். அதனால கைத்தட்டலுக்காகவோ பாராட்டு பெறுவதற்காகவோ நான் ஒரு நல்ல அப்பன், நான் ஒரு நல்ல அம்மா, நான் ஒரு நல்ல மகன் பேரு புகழ கிடைப்பதற்காக அல்ல, மாறாக சொர்க்கத்துக்கு போகிற சமயத்தை எனக்கு தரப்பட்ட பணி நான் நிறைவேற்றி விட்டேனா, தெய்வத்தை நான் அடையாளப்படுத்தினா, இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் வரும். அந்த கேள்விக்கான பதில் நான் கொடுத்தே தீர வேண்டும். எவ்வளவு படித்திருக்கின்றேன், என்ன கொடுத்திருக்கிறேன், என்ன சம்பளம் கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் அந்த தெய்வம் கேட்க போறது. அன்பானவர்களே, நீயும் நான் தெய்வத்துக்கான கொடுத்தே தீர வேண்டும். இழிவான செயல்கள், வெட்கக்கேடான செயல்கள், உரிமையை விட்டுக் கொடுப்பது, உரிமையை விட்டுக் கொடுப்பது, அதிகாரத்தை துருபயோகப்படுத்துவது. அது பார்ப்போம். அதிகாரத்தை துருபயோகப்படுத்துவது எல்லாம் பணத்துக்காக, வேலைக்காக, இது நம்முடைய காரியம் நேடுவதற்காக இழிவான காரியங்கள் செய்கிற சமயத்தில் எந்த அளவுக்கு நீ நான் பாவத்தில் இருக்கணும் பாருங்கள். கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய்கிட்டோம். அறிவு சம்பாதிப்பதற்காக அல்ல, நீ நான் வந்திருப்பது அனுபவம் பெற வேண்டும். அனுபவம், தெய்வ அனுபவம் பெற வேண்டும். தெய்வ அனுபவம் பெறாமல் அறிவு மட்டும் சம்பாதிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு அதுக்கு நீங்க எங்கே போய் பைபிள் கோர்ஸ் எடுத்து நீ போயிருக்கலாம், அது இங்க வர வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஆனால் அனுபவம் வர வேண்டும் என்றால் மக்களே இங்கு வந்தால் மட்டுமே தான் இது முடியும். இல்லை என்றால் விளையாடி இருக்கும் ஒரு கிருபையும் கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இரண்டாவது வார்த்தை படிங்கள். அதிலே வெட்கக்கேடான செயல்களை இவர்கள் அப்போஸ்தலர்கள் செய்யவில்லை, அதனால் தவிர்த்தார்கள், அதனால் அவர்கள் மனம் தளர்ந்து போகவில்லை. இனி அடுத்த வார்த்தை வருகிறது. எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பது அங்கு இல்லை. சூழ்ச்சி என்றால் என்ன? பொய் சொல்லி செயல்படுது. பொய் சொல்லி செயல்படுது. பொய் சொல்லி செயல்படுது சூழ்ச்சி என்று நம்ம கிட்ட எடுத்து படிக்க. சூழ்ச்சியின் தலைவராக இருப்பவன் யாரு? சாத்தான் தானே. அதே சாத்தான் தானே, வேறு யாரும் இல்லையே. எடுத்து படிங்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும் பாருங்க. யோவான் நடிச்சது 8ஆம் அதிகாரம். யோவான் நடிச்சது 8ஆம் அதிகாரம் 44 முதல் திருவாக்கியம். சாத்தானே உங்களுக்கு தந்தை. அடுத்தது, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். அடுத்தது, தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அடுத்தது, அவனிடத்தில் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்பதில்லை. அடுத்தது, அவன் பொய் பேசுகின்ற பொழுது அது அவனுக்கு எப்படி வருகிறது? இயல்பாக வந்து விடுகிறது. அடுத்த வார்த்தை, ஏனெனில் அவன் பொய்யன். அடுத்தது, பொய்மையின் பிறப்பிடம். பொய்மையின் பிறப்பிடம். சூழ்ச்சி செய்கிறவர்கள், பொய் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், இதோ எத்தனை பேர் அந்த இழிவான காரியங்கள் செய்து கொண்டு சாத்தானுடன் இணைந்து கொண்டு சாத்தானுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்துதல் பணி 13ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். திருத்துதல் பணி 13ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். பாத்தீங்களா? அனைத்து வஞ்சகத்திற்கும் உறைவிடமானவன் யார்? அவன் பிசாசு. அவ வஞ்சகம் செய்கின்ற ஒரு மகளும் யாரு? வஞ்சித்து வாழ்பவர்கள் எல்லாம் யாரு? ஏமாற்றி வாழ்பவர்கள் யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். உறைவிடத்துக்காக இருக்கிறவர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஏமாற்றிக் கொண்டு வாழ்கிறவர்கள், இறைவன் திருப்பணிக்கு எதிராக ஏமாற்றி வாழ்கிறவர்கள், பணத்துக்காக உடலுக்காக தங்களுடைய இச்சைக்காக மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு தங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்கிற ஓரோ மகளும் வஞ்சித்து வாழ்கிற ஓரோ மகனும் யாருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள்? சாத்தானுடைய மகனாக மாறுகிறார்கள். கேட்டால் சொல்ற வார்த்தை என்ன? எனக்கு திறமை உண்டு, பிசினஸ் எனக்கு திறமை உண்டு, நான் சம்பாதிக்கிறேன் என்று அல்ல. அல்ல, நீ ஏமாற்றிக் கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பிசினஸ் லாபம் வேண்டும் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் அடுத்தவனை ஏமாற்றிக் கொண்டு நீ பிசினஸ் செய்கிறாய் என்றால் அது என்ன பிசினஸ்? அது என்ன பிசினஸ்? இது சாதாரணமாக போய் கொண்டிருக்கிறது. கேட்டால் அது திறமை உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீ நான் பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். மக்களே, எந்த அளவுக்கு இழிவுக்கு நீ நாம் போய் கொண்டிருப்பார்கள். சூழ்ச்சிக்காக நீ நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் தங்கள் நடத்தையில் சூழ்ச்சி காட்டியதில்லை. ஆனால் நீ நான் நம்முடைய நடத்தையிலும் நம்முடைய பேச்சையிலும் அங்கு சூழ்ச்சி இருக்கிறது. எப்படியாவது அவனுக்கு பணம் உண்டு, அந்த பணத்தை கறப்பதற்காக, அந்த பணத்தை பெறுவதற்காக ஆசை வார்த்தைகள் பேசுவது, நல்ல முறையில் பேசிக்கொண்டு அவனுக்கு பணத்தை பிடுங்குவது, அவனத்தில் அந்த வேலை வாங்க வேண்டும். எப்படியாவது நல்ல முறையில் பேசிக்கொண்டு அந்த வேலை அவனிடம் வாங்குவது. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அவனை ஏமாற்றி இதோ நம் வழி கொண்டு வருவது சூழ்ச்சி அல்லவா நீ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? சூழ்ச்சி அல்லவா? குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இதோ சூழ்ச்சி செய்கிறார்கள். எப்படி பல காரியங்கள் போய் மறைத்துவிட்டு திருமணம் நடக்கிறது. கடைசியில் என்ன நடக்கிறது? ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் முடிச்ச பிறகு தெரிகிறது இவர்கள் இவ்வளவு பிரச்சனை உள்ளவர்கள். அண்மையில் கவுன்சிலிங்காக வந்த ஒரு குடும்பம், இந்த சகோதரிக்கு இந்த சகோதரருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறது. இவர்கள் தெரியவில்லை. இவர்கள் நல்ல கத்தோலிக்கர் திருமணம் ஆகியிருக்கிறது. இவர்கள் தெரியவில்லை. இவன் கொஞ்ச நாள் பாம்பேயில் வேலை செய்து கொண்டிருந்தால், அங்க பாம்பேயில் வேலை செய்கிறவனுக்கு அங்க திருமணம் நடந்தது. அங்க குடும்பம் இருக்கிறது. அதன் பிறகு இங்க வருகின்றான். இங்க வந்தவனே இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் விசாரிச்சு பார்த்துக்கிறாங்க. இங்க எப்படின்னா பங்குல விசாரிச்சு பார்த்தாங்க. இவன் நல்ல பையன். அங்கிருந்து பைசா அனுப்புவார்கள். இங்க பங்கு தந்தைக்கெல்லாம் பைசா கொடுத்து கொண்டு இருப்பார்கள். பங்கு தந்தை என்ன நினைக்கின்றார்? ஆமா, நல்ல உதவி செய்கிறவர்கள், நல்ல பைசா வருது, நல்ல உதவி செய்கிறார்கள், நல்ல மனத்தோடு இருக்க எல்லா மக்களுக்கும் எஜுகேஷன், இந்தப்பா எடுத்துக்கோ எஜுகேஷன் நிறைய மணிக்கு உதவியும் செய்கிறார்கள், நல்ல உதவியும் செய்கிறார்கள். நல்ல அவ வெளி உலகத்துக்கு இவன் நல்லவன். ஆனால் இவனுக்கு அங்க குடும்பம் இருக்கு என்று இவனுடைய பெற்றோருக்கே தெரியாது. இவனோட குடும்பத்தோடு இருக்கிற ஒரு குழந்தை இருக்கிற கூட பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோர் பார்க்கிறார்கள், அடுத்ததையும் பார்க்கிறார்கள். அவன் நல்ல குடும்பம். கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை பாம்பே போகிறாரு, பொண்ணும் பாம்பே போகுது.
நானும் வருகிறேன். அதுக்கு நான் 10 நாளைக்கு தானே பாட்டேன். அந்த 10 நாளைக்கு போன பிறகு ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சாச்சு, தலைவருக்கு வேறொரு இடத்துல லிங்க். அந்த லிங்க் வரை கொடுத்து அப்பதான் தெரியுது, ஆமா எனக்கு ஒரு திருமணம் இருக்க. இது என்ன, இதுல என்ன வித்தியாசம்? இது சாதாரணம் தானே, இது என்ன நீங்க சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஏன் சீரியஸா எடுத்துக்கொள்கிறீர்கள்? அதன் பிறகு வீட்டில் தெரிந்தவுடனே பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும். பெற்றோர் நினைப்பதில்லை, பரவாயில்லை அவன் ஆம்பளை தானே, அதுல என்ன இருக்கு குறைவு, பணத்துல என்ன குறைவு இருக்கு, அவன் படிச்சிருக்கான், பிசினஸ் செய்கிறான், பணம் வருகிறது, அதுக்கு நான் ஒரு குறைவு, ஒரு பிரச்சனை இல்லை, நீ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீ வாழ பாரு. இது யாரோட ஸ்டைல்? பெற்றோருடைய ஸ்டைல். எப்படி இருக்கு குடும்பம்? சூழ்ச்சி செய்து நல்ல ஒரு குடும்பத்தை நாசமாக்கினவர்கள், சூழ்ச்சி செய்து திருச்சபையை ஏமாற்றியவர்கள், சூழ்ச்சி செய்து அந்த மகளையும் பெற்றோரை ஏமாற்றிய பொழுது நீ நான் பணம் பெற்ற காலத்தினால் பரவாயில்ல நல்லவர்கள் தானே என்று சொல்லிக் கொடுக்கும் என்றால் கேவலமாக இல்லை. நீயும் நானும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவன் பணம் தருகிறானே என்று சொல்லிக்கொண்டு பணத்தை மையப்படுத்தி வாழ்கிறோமே. தெய்வத்தை நாம் 30 மில்லியன் காசு வெற்றி கொடுக்கிறோமே. யூதாசுக்கும் உனக்கும் எனக்கும் நல்ல வித்தியாசம் என்ன இருக்கு? ஒரு வித்தியாசம் இல்லையே மக்களே. அப்போஸ்தலர்கள் அந்த சூழ்ச்சி செய்ததில்லை. நீயும் நானும் காரியம் ஏறுவதற்காக சூழ்ச்சி செய்கிற சமயத்தில் இதா திருப்பணியில் மனம் தளர்ந்து போய்விடுகின்றோம், சோர்ந்து போய்விடுகின்றோம். ஜப வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதில்லை. அதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாம் தெரியுமே. இசையா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நீ கரங்கள் உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது நான் பாரா முகத்தினாய் இருப்பேன். நீ குரல் எழுப்பி மன்றாடுகின்ற பொழுது நான் அதற்கு செவி கொடுக்க மாட்டேன். என்ன காரணங்கள்? உன் கைகளோ இரத்த கரையோடு இருக்கின்றன. உன் கைகளோ இரத்த கரையோடு இருக்கின்றன. இரத்த கரம் எப்பொழுது கொலை செய்வது, சூழ்ச்சி செய்து அடுத்தவனை நான் கொன்று விடுகின்றேன். நான் ஒரு கொலைகாரன், நீ ஒரு கொலைகாரி. அப்படி என்றால் கொலை குற்றத்தால நீ நானும் எப்படி தெய்வ கிருபைகள் உனக்கு எனக்கு கிடைக்கும்? ஒரு நாளும் கிடைக்காது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். தம் சகோதர சகோதரி வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். அடுத்தது, எந்த கொலையாளிடமும் நிலை வாழ்வு என்பது இருக்கவே இருக்காது. நீ நாம் சூழ்ச்சி செய்து அடுத்தவனை நான் நாசமாக்கும் என்றால் வெட்கக்கேடான செயல்கள் செய்து கொண்டு நம்முடைய சுய லாபத்திற்காக, நம்முடைய குடும்பம் நன்றாக வர வேண்டியதற்காக அடுத்தவனுடைய அழிவுக்கு நாம் வழி விட்டு விடுகிறோம் என்றால் மக்களே தலை கீழே நின்றாலும் சரி ஒரு கிருபையும் நமக்கு அங்கு கிடைக்காது. ஒரு கிருபையும் கிடைக்காது. பாவ சங்கீதம் கண்ணீரோடு செய்ய வேண்டும், ஆத்மாத்மா செய்ய வேண்டும். தெய்வமே என்னை மன்னித்து செய்தால் மட்டுமே தான் பலிபீடத்தில் வர தெய்வத்தை உன்னால் என்னால் சொந்தமாக்க முடியும். அல்லது அறிவு சம்பாதிச்சுட்டு போறதல்ல. இப்படிலாம் தெரியவே தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை என்றால் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. எடுத்து படிங்கள் நீதிமொழி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். நீதிமொழி புத்தகம், பொய் உரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். அடுத்தது அரவணைக்கின்றார். அப்ப பொய் உரைக்கும் நாவை தெய்வம் வெறுத்து ஒதுக்குகின்றார். சூழ்ச்சி செய்கின்ற ஓரோ மகனை மகளையும் தெய்வம் வெறுத்து ஒதுக்குகின்றார். ஒரு நாளும் அங்கு கிருபைகள் கிடைப்பதில்லை. நீ நான் சூழ்ச்சி செய்து பொய் சொல்லிக்கொண்டு, அதான் சொல்லுவாங்களே 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் 1000 வேண்டாம், ஒரு பொய்யே போதும். ஒரு பொய் கல்யாணம் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. ஒரு என்ன ஒரு சின்ன பொய் வித்தியாசமான சொல்லுகிறாங்க. திருமணத்தின் போது வித்தியாசமா ஒன்றும் இல்லை. திருமணம் ஆகி அவர்கள் 3 வருடங்கள் இருந்தார்கள். குழந்தை இருக்கின்றது, சின்ன குழந்தை இருக்கின்றது. அப்போ சின்ன குழந்தை அந்த அம்மா அந்த சின்ன குழந்தையை பார்த்து சொல்லுவாங்க, 3 வருஷம் ஆகுது, சின்ன குழந்தை வந்து கொஞ்சிடாரு, இதை பாரு நீயும் அப்பன மாதிரி பெரிய இன்ஜினியரா வரணும். இந்த அம்மாவுக்கு, இந்த சகோதரிக்கு இன்ஜினியரை கல்யாணம் செய்ய வேண்டும் ஒரு விருப்பம். காரணம் இவ்வளவு அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினா நீ அப்பன மாதிரி நிறைய நல்ல இன்ஜினியர் அவரிடம். இது அப்பன் கேட்டார். அப்பன் கேட்டுட்டு, ஏண்டி நான் இன்ஜினியர் நீ யார் சொன்னாங்க? நீங்க இன்ஜினியர் எனக்கு என்ன விளையாடுறீங்க? நான் இன்ஜினியர் யாரு சொன்னதுக்கிட்டாங்க? அம்மா சொன்னாங்க. எந்த அம்மா சொன்னாங்க? உங்க அம்மாவை எங்க அம்மாவும் சொன்னாங்க இன்ஜினியர்னு சொன்னாங்கன்னு. நான் எங்கடி இன்ஜினியர் படித்தேன்? நான் ஒரு மேஸ்திரி. நான் மேஸ்திரி, அந்த மேஸ்திரி தான். நான் மேஸ்திரியா? அப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th முடித்தேன். 12th முடிச்சுட்டு அப்படியே நான் வந்துட்டு வந்தேன்.
அவன் ஆளை பார்க்கும்போது நல்லா டிப்டாப்பாக வேலைக்கு போகிற சமயத்து பைக்லேயும் காரெல்லாம் இருக்குது. பைக்கில் காரில் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸு கட்டிட்டு அந்த நல்ல ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அந்த வேலை செய்கிற அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கொண்டு அவன் பேண்டி செய்துவிட்டு காரில் இருந்து அவன் வீட்டுக்கு வந்து விடுவான். இவ்வளவுதான் வழியை வேறுக்கிட்டு. அப்போ நான் சொன்னாங்க, இந்த வீடு நானாக கட்டினேன், நீங்க தான் கட்டிங்க. ஆமாம், இது நானாக கட்டினேன். பேசிக் சொல்ல பார்த்தேன். ஆமாம், இது நானாக கட்டினேன், நானாக கட்டினேன். இன்ஜினியர் சொல்ல பார்த்தேன். ஆமாம், இது நானாக கட்டினேன், நானாக கட்டினேன். பெயிண்டர் சொல்ல பார்த்தேன். ஆமாம், நான் தான் பெயிண்ட் அடித்தேன், நானும் பெயிண்ட் அடித்தேன். சொல்ல கரெக்ட் தானே? ஆமாம், இது நானாக கட்டினேன், பேசி வேலை நான் தான் செய்தேன், நானும் இல்லை என்ன இருக்கு. அப்போ நீங்கள் இன்ஜினியர் இல்லையா? இல்லை. முடிஞ்சு கொடுத்து வாழ்க்கை. குழந்தைய எடுத்து நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு. பையனுக்கு குடி பழக்கம் கிடையாது, அவனுக்கு குடி பழக்கம் கிடையாது, சிகரெட் பழக்கம் கிடையாது, வேறு எந்த தவறான எந்த பழக்கம் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு சுபாவத்துள்ள ஒரு மகன், தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு சுபாவத்துள்ள நல்ல ஒரு பையன். ஆனால் இந்த மகளுக்கு என்ன ஏற்பட்டது? ஏமாற்றம். தனக்கு ஒரு இன்ஜினியர் தான் வேண்டும் என்ற எண்ணத்தை இதை தலை கொடுத்தார். ஏமாற்றது யாரு? இவளுடைய வாழ்க்கை ஏமாற்றது யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்கள் அம்மாவை கேட்டாம, ஏண்டி இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு, அம்மா உனக்கு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு பெரிய விஷயம். அதுவா எனக்கு இது பெரிய விஷயம். நான் எதிர்பார்க்கிற ஒரு இன்ஜினியர், ஆனா நீ என்ன சொல்கின்றாய்? அம்மா சொன்னதுமா, அவர் தான் இன்ஜினியர் சொல்லவில்லை, அவர் தான் இதெல்லாம் கட்டினாரு. இன்ஜினியர் தானே கட்டுவார்கள், இன்ஜினியர் அவரான இதெல்லாம் வேலை செஞ்சாரு, அது அந்த லைன்ல தான் இதான் கட்டுவாரு. இன்ஜினியர் வார்த்தை சொல்லவில்லை, புத்தியை பயன்படுத்தி கொண்டு நீயும் நானும் ஒரு வார்த்தையை பல விதத்தில் பேசி சூழ்ச்சியாக பேசிக்கொண்டு காரியம் சாதிக்க வைக்கின்றோம். காரியம் சாதியமாகும், ஆனால் அதனுடைய விளைவு என்னவென்று பார்த்தோமா? பாதிக்கப்பட்டது யாரு? உன்னுடைய சொந்த மகள். பாதிக்கப்பட்டது யாரு? சொந்த மகன். பிரிந்து வாடுகிறார்கள், இன்னும் பிரிந்துதான் இருக்கிறார்கள். அந்த மகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருமணமாகி 6-7 வருஷம் ஆகிறது, பிரிந்து 6-7 வருஷம் ஆகிறது, இன்னும் சேர முடியவில்லை. என்ன காரணங்கள்? அந்த ஏமாற்றம் என்ன தாண்ட முடியவில்லை. அது கொஞ்சம் காலம் எடுக்கும். பையனை கைக்குதே, நீங்க என்ன செய்ய போகிறாய் என்று ஃபாதர் அவளுடைய காயம் ஆறட்டும். அவன் சொல்ல வார்த்தை, அவனுடைய காயம் ஆறட்டும். காயம் ஆறின பிறகு நான் அவனை ஏற்றுக்கொள்வேன், நான் வேறொரு திருமணம் செய்ய மாட்டேன். அவனுடைய காயம் ஆறட்டும், அதுக்கு நான் பொறுப்பல்ல. அவனுடைய காயம் ஆறுவதற்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். இது தெய்வத்துடைய தன்மை. அவன் பொறுத்திருந்து பார்க்கிறார்கள். பெற்றோருக்கு எங்கிருந்து சூழ்ச்சி செய்து போய் விடுகிறார்கள். மக்களே, எத்தனை குடும்ப வாழ்க்கை இப்படி நாரி கிடக்கிறது. காரியம் செய்வதற்காக, காரியம் நாடுவதற்காக சூழ்ச்சி செய்து காரியம் சாதிக்கிற சமயத்தில் பாதிப்பு நீயும் அல்லவா அங்கு மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர் சொல்ற வார்த்தை, சூழ்ச்சி இதை நீ செய்தாய், நாங்கள் அதுக்கு இல்லை, நாங்கள் அதுக்கு இல்லை. சூழ்ச்சி நாங்கள் செய்யாத, எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பது இல்லை. வெளிப்படையாக காரணத்தினால் நாங்கள் நன்றாக இருக்கின்றோம், ஆனால் நீயோ சூழ்ச்சி செய்த காரணத்தினால் மனம் திறந்து போய்விட்டாய். ஜெப வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வாழ்விலும் உலக வாழ்விலும் சரி, சோர்ந்து போய் கீழ் விழுந்து கிடக்கின்றாய். உன்னை யாரு ஏமாற்ற சொல்வது? காரியம் சார்ந்திருக்காங்க. எடுத்து படிகள். திருப்பாடல் 101:7. திருப்பாடல் 101:7. வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடம் இல்லை. அடுத்தது, பொய் உரைப்போர் என் கண்முன்னே நிலைப்பதில்லை. வஞ்சனை செய்வோர் என் மாளிகையில் அவர்களுக்கு இடம் இல்லை. பிசாசுக்கு எங்க தெய்வ சபையில் இடம் உண்டு? பிசாசுக்கு இடம் உண்டு. வஞ்சித்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், வஞ்சித்த ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கின்றார், வஞ்சித்த ஒரு மகனையும் மகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் உனக்கு நன்மைகள் வருமா? சொந்த இலத்தில் இடம் கிடைக்குமா? பலிப்படுத்த இயேசுவை நான் காண முடியுமா? தார் கடற்கிறார் பாரு, செய்த ஒரு பாவங்கள் நீ நான் எந்த லட்சத்தில் இருக்கிறது பாருங்கள். உணர்வு வர வேண்டுமா? நான் செய்த பாவத்தினால் தான் இது ஏற்படுகிறது. உணர்வு எனக்கு இருக்கிறதா? உணர்வு இல்லை. வஞ்சித்து வாழ்ந்த காரணத்தினால், அந்த உணர்வை என்ற காரணத்தினால் நடமாடும் பின்னமாக நான் இருக்கிறேன். அதுதான் வார்த்தை. வெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் வார்த்தை தெளிவாக கூறுகிறது உன்னையும் என்னையும் பற்றி. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் இவ்வாறு எழுது, கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. அடுத்தது, பார்த்தீங்களா? உன் செயல்களை நான் அறிந்தேன், நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையில் நீ இறந்து விட்டாய். உண்மையில் இறந்து விட்டாய். காரணம், நீ சூழ்ச்சி செய்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வெட்கக்கெட்ட செயல்கள் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். நீ பிணத்துக்கு சமமாக இருக்கின்றாய். பிணத்துக்கு உணர்வு இல்லையே, நீ பிணத்துக்கு சமமாக இருக்கின்றாய். ஏமாற்றி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் படிங்கள். சீராக் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம்.
சீரா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். பாத்தீங்களா? தீமை செய்வோரை தீமை திருப்பி தாக்கும். அடுத்தது, அது எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. தீமை செய்து கொண்டு நீ வாழ்கிறேன் என்றால் அதே தீமை உன்னை வந்து தாக்கும். அந்த தீமை எங்கிருந்து வருகிறது உனக்கு தெரியாது. அது உன்னிலிருந்து வரலாம், உன் குடும்பத்திலிருந்து வரலாம், பக்கத்து வீட்டிலிருந்து வரலாம், நீ வேலை செய்கிற இடத்திலிருந்து கடந்து வரலாம், இந்த சமுதாயத்திலிருந்து கடந்து வரலாம், அதிகாரத்திலிருந்து கடந்து வரலாம், இயற்கை வழியாக வரலாம், எப்படி வேணா வரலாம். நீ தீமை செய்த காரணத்தினால் அந்த தீமை உன்னை வந்து பல வடிவத்தில் வந்து அடிக்கும். ஆண்டவர் உனக்கு தீமை கொடுக்கிறார், ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். பிறகு வந்துட்டு ஆண்டவர் சொல்ற சமயத்தில் எப்படி மக்களே அனுபவம் நமக்கு கிடைக்கும்? எப்படி நமக்கு கிடைக்கும்? ஒரு நாளும் இல்லை. தீமை செய்கிறவர்களுக்கு தெய்வத்துடைய மாளிகையில் அங்கு நாம் இடம் இல்லை. ஒரு நாளும் தெய்வ தன்மையை அவன் பெறுவதும் இல்லை. அன்பர்களே, சூழ்ச்சி செய்து வாடுகிற நீயும் காரியம் நேடுவதற்காக சூழ்ச்சி செய்து வாழ்கிற நீ நான் வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சூழ்ச்சி செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சூழ்ச்சி செய்து வாழ்கிற நீயும் தான் மற்றவர்களை ஏமாற்றிக்கொண்டு லஞ்சம் கொடுத்து எப்படியே காரியம் சாதிக்க வேண்டியதற்காகவே திறமையெல்லாம் ஒதுக்கீடு செய்யும் நீயும் நான் சமயத்தில் ஒரு நாளும் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது, கிருபை நமக்கு கிடைக்கிறது. மன்னித்து கேட்டால் ஒழிய நம்ம விடுதலை கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்க பிரேயருக்காக நம்மளே விட்டுக் கொடுப்போம். நம்முடைய குடும்ப சூழலை மனதில் கொண்டு வாங்க. மனம் தளர்ந்து நான் போய்விடுகின்றேன், வெட்கக்கேடான செயல்களை நான் செய்து விடுகின்றேன், சூழ்ச்சி காரியங்களில் நான் செய்து விடுகின்றேன். தெய்வமே, இந்த 3 நிலைகளை மையப்படுத்திக் கொண்டு இந்த ஜெப வழிபாட்டை நாம் நடத்துவோம். இந்த 3 நிலைகளை மையப்படுத்தி ஜெப பாட்டை வழிபட சிலத்தை அதில் ஒரு ரகசியம் நாம் பாடலாக நாம் பாடுவோம். அது இந்த மாதிரியே பாடலாம் பாடுவோம். அதன் பிறகு நம்ம ஒன்றா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கதிர் பாத்திரத்தை கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உன்னுடைய குடும்ப சூழலை மனதில் கொண்டு வா. மனம் தளர்ந்து நான் போய்விடுகின்றேன், சோர்ந்து நான் போய்விடுகின்றேன். தெய்வம் எனக்கு தந்த திருப்பணி, அந்த திருப்பணியானது இல்லற வாழ்க்கை, துறவற வாழ்க்கையில் திருப்பணி தெய்வம் வந்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தின் காரணமாக அந்த திருப்பணியை பெற்ற நான் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். ஆனால் இன்று இறைவன் சன்னதியில் கணவனாக இருக்கிற நான், மனைவியாக இருக்கிற அந்த அழைப்பை பெற்ற நான், தம்பதிக்காக இருக்கிற நாங்கள் அந்த அழைப்பை பெற்ற நாங்கள், பெற்றோராக குடும்பமாக இல்லற வாழ்க்கையில் அந்த அழைப்பை பெற்ற நாங்கள் இன்று அந்த திருப்பணிக்கு அந்த அழைப்புக்கு எதிராகவே சிந்தித்தோம், செயல்பட ஆரம்பித்தோம். மனம் தளர்ந்து போய்விட்டோம். அவர் மனம் தளர்ந்து போன காரணம் ஜெப வாழ்க்கை இல்லாத காரணத்தினால் மனம் தளர்ந்து போய்விட்டோம். அழைத்தவனுக்கு தெரியும் நான் என்ன பணி செய்ய வேண்டும் என்று, என்னால் என்ன பணி செய்ய முடியும் என்று அழைத்தவனுக்கு தெரியும். அதனால் தான் அழைத்து எனக்கு அந்த பணியை தருகின்றார். நான் யார் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பணியை செய்கின்றேன். தெய்வமே, சோர்ந்து போகிறேன் என்றால் உன்மேல் நான் நம்பிக்கை வைக்கவில்லை. சோர்ந்து போன நான் அதில் எழுவதற்காக வெட்கக்கேட செயல்களிடம் செய்கின்றேன், சூழ்ச்சி செய்து கொண்டு காரியம் நெடுகின்றேன். ஆனால் அதெல்லாம் பின்னால் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது சத்தியத்தை மறந்துவிட்டேன். இதோ பலருடைய சூழ்ச்சிக்கும் பலருடைய வெட்கக்கேடான செயல்களுக்கு ஆளான நான் இப்போ உன்னிடத்தில் மண்டியிட்டு கேட்கின்றேன், என்னை விடுவிய மாட்டேன். அதே போல் நான் எங்கேயாவது வெட்கக்கேட செயல்கள் நான் செய்தேன் என்றால், சூழ்ச்சியின் காரணம் நான் செய்தேன் என்றால், அதன் விளைவாக மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்றால், இந்த தருணத்தை மன்னிப்பு கேட்டு என்னுடைய பாவத்திலிருந்து அவன் பாவத்தின் வழியாக அவர் வந்து போன எல்லா காயத்தையும் நீ ஆற்றிகள் அவர்களை விடுவித்தீர்கள். தெய்வமே, இறக்க